வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரன்ஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷனில் நடந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கியூப் ரூட் ஆஃப் 5832 டிவைடட் பை ஃபோர்த் ரூட் ஆஃப் 10,000 இன்ட்டு 5/24 இன்ட்டு 78. இப்போ இந்த 5832 அப்படின்றது என்ன அப்படின்னா 18 கியூப் தான் 5832. இந்த 10,000 என்ன அப்படின்னா 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10, ஸோ 4 0. இப்போ 10,000. இப்போ இந்த கியூப் ரூட்லேருந்து நம்ம எடுத்துருவோம். 18 டிவைடட் பை 10 இன்ட்டு 5/24 இன்ட்டு 78. 1 5 5, 2 5 15, 3 6 18, 4 6 24, 1 2 2 6, மிச்சம் 1, 9 2 18, 39 3, 9 27, மிச்சம் 2, 3 9 10 11, 117/4, 117/4, 2 4 8, மிச்சம் 3, இங்கே 7, 9 4 36, மிச்சம் 1, புள்ளி வச்சு நம்ம 0 சேர்த்துக்கலாம். 2 4 are 8, மிச்சம் 2, 5 4 20. இதோட ஆன்சர் 29.25. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3/8 ப்ளஸ் 1/8 ப்ளஸ் 5/16 ப்ளஸ் 2/8 மைனஸ் 2? இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டினாமினேட்டர் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டினாமினேட்டரில் 8 8 16 16 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். மொத்தத்துக்கு பொதுவாக எல்சிஎம் தான் 8க்கும் 16க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 16 தான் வரும். அப்போ ஒரே தான் நம்ம போட்டுக்கலாம். 16. இங்கே 16 வரணும், என்ன செய்யணும்? 8 இன்ட்டு 2 பெருக்குனா தான் 16 வரும். அப்போ மேலேயும் 2ஆல் தான் பெருக்கணும். அப்போ 6. 8 இன்ட்டு இங்கே 2 பெருக்குனால தான் 16 வரும். அப்போ மேலே 2 பெருக்கணும். 2 2. இங்கே 16 இன்ட்டு 1 தான் 16. அப்போ மேலே 1ஆல் தான் பெருக்கணும். அப்போ 1 5 5 ப்ளஸ் இங்கே 8 இன்ட்டு 16. அப்போ இங்கே என்ன பெருக்கணும்? கீழே 2ஆல் பெருக்கணும், மேலேயும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 4. இங்கே 16 வருது அப்படின்னா இங்கே என்ன ஆகணும்? இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ 16ஆல் தான் நம்ம பெருக்கணும். அப்போ 16, இப்போ மேலேயும் 16ஆல் பெருக்கணும். 16 டிவைடட் பை 2. சரி, நம்ம மைனஸை வந்து தனியாகவே வச்சு போட்டுக்கலாம். 16 10 17, 17 டிவைடட் பை 16 மைனஸ் இங்கே 2 இருக்கா? அப்போ 32. இப்போ 17 மைனஸ் 32 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு மைனஸ் 15/16. ஆப்ஷன் சி தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து, சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் 127 மைனஸ் 7 இன்ட்டு ப்ராக்கெட் 17 + 6 + 93 இஸ். அதாவது ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் ரூல்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். எல்லாருக்கும் தெரியும் போர்டு மாஸ் ரூல்னு ஒன்று. அந்த போர்டு மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்கோ அந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். அப்போ 17 + 6 எவ்வளோ அப்படின்னா 23. அதுக்கடுத்து போர்டு மாஸில் அடுத்து இந்த மல்டிபிள் 7 இன்ட்டு 23, இதை ஃபஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து 23 இன்ட்டு 7 7 3 21, மிச்சம் 2, 7 14, 14 2 16, 127. இங்கே மைனஸ்லாம் இருக்குது. மைனஸ் 161 ப்ளஸ் 61 ப்ளஸ் 93. இப்போ இந்த நம்பர் மைனஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ 2 நம்பரும் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ 127 ப்ளஸ் 93 10 12, மிச்சம் 1 220. 220லேருந்து 161 கழிக்கணும். கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? ஆன்சர் 59. ஆன்சர் 59. ஆப்ஷன் ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. சால்வ் 70 + 72/6 + 29 - 3. இதை பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்களேன், 72/6 அப்படின்னா 1 6 6 மிச்சம் 1 2 6 12. அப்போ டிவைட் ஆயிடுச்சு. அப்போ 70 - 12
ப்ளஸ் 29 மைனஸ் 30. அப்போ இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே மைனஸாக இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ 70 29 ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டிக்கோங்க, மைனஸையும் மைனஸையும் கூட்டிக்கோங்க. இங்கே 2, இங்கே 4, இங்கே 9, இங்கே 9. 90. இங்கே ப்ளஸ் தான் இருக்குது ஆல்ரெடி. இங்கே பாருங்களேன் 12, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. இங்கேருந்து ப்ளஸ் தான் இருக்குது. ஐயோ, இங்கேருந்து ப்ளஸ் தான் இருக்குது. அதனால் வந்து 12க்கு முன்னாடி நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ப்ளஸ் போட்டுக்கலாம். 70 ப்ளஸ் 12. அப்போ ப்ளஸ் ஒரு 12 சேர்த்தோம் அப்படின்னா 11 11. 111 மைனஸ் 30. ஆன்சர் 81. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சிம்பிளிஃபை த வேல்யூ. 144 டிவைடட் பை 8/4 இன்ட்டு 7 7 ப்ராக்கெட்டில் போட்டு திருப்பி ஒரு ப்ராக்கெட்டில் 9. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ப்ராக்கெட் எடுக்கணும்? இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போ 9 ப்ளஸ் 2 என்னது 11. இங்கே வெளியே இருக்கிறத நம்ம கூட்டிக்கலாம். 5 ப்ளஸ் 8 13 மைனஸ் 13ல் 11 போச்சு அப்படின்னா என்னது ஆன்சர் 2. இங்கே வெளியே பாருங்கள் 7 ப்ளஸ் 7 7 ப்ளஸ் 7 எவ்வளவு 14 மைனஸ் இந்த 2 இங்கே வச்சிடணும் மைனஸ் 2. அதுக்கடுத்து 14ல் 2 போச்சு அப்படின்னா 12. இங்கே 8/4 இன்ட்டு 12. 1 4 4 முன்னாங்க 12. 8 3 24. இங்கே ஃபஸ்ட் 144 இருக்கா, டிவைடட் பை 24. இந்த மொத்தத்தோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 24. அதோட அந்த 24 நம்ம என்ன பண்ணணும், 144ஆல் வகுக்கணும். ஒரு 24 24, 6 24 144. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இந்த சம்முக்கு. அடுத்த சம்மு, கியூப் ரூட் ஆஃப் 1331 ஃபோர்த் ரூட் ஆஃப் 10,000 இன்ட்டு 5/33 இன்ட்டு 30. இதோட மதிப்பு பார்த்துருக்கீங்களா 1331 எதோட கியூபு 11ஓட கியூபு. 11ஓட கியூபு தான் என்ன அப்படின்னா 1331. 10,000, இந்த 10,000 நம்ம ஏற்கனவே ஆன்சர்லேயே பார்த்தாச்சு. 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 4 வாட்டி 10 பெருக்கணும்னா 10,000 வந்துடும். இப்போ சால்வ் பண்ணலாமா? அடுத்து ஃபஸ்ட்டு 11 டிவைடட் பை 10 இன்ட்டு 5/33 இன்ட்டு 30 போட்டலாமா? இந்த 0க்கு இந்த 0 அடி ஆயிடுச்சு. ஒரு 11 11 3 11 33. ஒரு 3 ஒரு 3 அடி ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது 5 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 5. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 6th ரூட் ஆஃப் 729 4th ரூட் ஆஃப் 65536 ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் 5832 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1764. இப்போ 6th ரூட் ஆஃப் 729 என்ன அப்படின்னா 9ன்னு இருக்கு. அப்போ 3வது வாய்ப்பால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 6 வாட்டி 3 பெருக்கணும் அப்படின்னா அதான் 729. அடுத்து 4th ரூட் ஆஃப் 65,536 ஈக்குவல் டு 16 இன்ட்டு 16 இன்ட்டு 16. 16ஓட 4th ஃபார்ம் தான் என்னது இந்த 65,536. அடுத்து 5832. 5832 என்ன அப்படின்னா 18ஓட கியூப்னு நம்ம போன சம்மிலே பார்த்தோம். அப்போ 18ஓட கியூப் தான் 5832. 1764 எதோட ஸ்கொயர்டு அப்படின்னா 42ஓட ஸ்கொயர். இப்போ எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். 3 16 18 42 10 16 19 4 5 6 7 79. ஆப்ஷன் டி தான் இந்த சம்மோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, சிம்பிளிஃபை 127 மைனஸ் 7 இன்ட்டு ப்ராக்கெட் 1 மைனஸ் 5 ப்ளஸ் 4 ப்ராக்கெட் க்ளோஸ் த ப்ராக்கெட் டிவைடட் பை 91. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா ப்ராக்கெட்டு, இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 1 மைனஸ் 5 ப்ளஸ் 4 இங்கே முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் 5 ப்ளஸ் 5 என்ன ஆயிரும் 2 அடி ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 7ஓட டேர்ம் என்ன ஆயிரும் அப்படியே கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். இங்கே 127 மைனஸ் 0 டிவைடட் பை 21. போர்டு மாஸ் ரூலில் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு டிவைடு தான் வரும். அப்போ நம்ம டிவைடு தான் பண்ணணும்.
ஜீரோவில் இங்கே டிவைட் பண்ணால் இதுக்கு வேல்யூ இருக்கா, இதுக்கு வேல்யூ இல்லை, இது ஆன்சர் 0. அப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் சி 127 தான் இதோட ஆன்சர். அடுத்த சம்மு. Simplified the value of 66 minus 4 into bracket 30 plus 3 plus 40. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணணும். 30 + 3 எவ்வளவு? 33. இங்கே அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து இன்ட்டு இருக்குது. போர்டு மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு என்ன வருது? டிவைடு மல்டிபிள், அதுக்கு அடுத்து தான் ஆடு வருது. அப்போ மல்டிபிள் தான் ஃபஸ்ட் பண்ணணும். அப்போ மல்டிபிள் என்னது? 4 × 33. இப்போ இங்கே 4ஆல் பெருக்கணும்னா 12 மிச்சம் 1 முன்னாங்க 12 13 132. 66 - 132 + 40. அப்போ இங்கே முன்னாடி ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. அப்போ 66 40 106 132ல் 106 கழிச்சோம் அப்படின்னா என்னது? -26. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர், -26. ஆன்சர் -26. அடுத்து 6th ரூட் ஆஃப் 4996. அடுத்து 4th ரூட் ஆஃப் 50625. கியூப் ரூட் ஆஃப் 21952. ரூட் ஆஃப் 3364. இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு 6 4996. இதோட மதிப்பு முதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 × 4 × 4 × 4 × 4. 6 வாட்டி 4 பெருக்கணும் அப்படின்னா இதோட மதிப்பு நமக்கு வந்துடும். அதுக்கடுத்து 4th ரூட் ஆஃப் எந்த ஒரு நம்பரை 4 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா இதோட மதிப்புன்னு கேட்குறாங்க. அப்போ யூனிட் டிஜிட் 5 இருக்குது. அப்போ நம்ம 5ஆக இருக்கலாம், 10ஆக இருக்க வாய்ப்பில்லை, 5ஆக இருக்கலாம். அப்போ 15 போட்டு பார்ப்போம். 15 × 15 × 15 × 15. 4 15 பெருக்கணும்னா 50625 வந்துடுது. அதுக்கடுத்து 21952. கியூப் ரூட்டு 30ஓட கியூப் ரூட்டு 27000. அப்போ 29ஆக இருக்கா? 27000 29ஆக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 99 81 வருது. திருப்பி வந்து 9 யூனிட் டிஜிட் வந்து என்ன வரும்? கியூபுக்கு வந்து 9 தான் வரும். ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ 8ஆக தான் இருக்கணும். அப்போ 28 தான் ஆன்சர். 28 × 28 × 28. 28ஓட கியூப் ரூட் தான் அது 21952. ரூட் ஆஃப் 3364. இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 50ஓட கியூப் ரூட் 50ஓட ஸ்கொயர்டு என்ன அப்படின்னா 2500. அப்போ 50க்கு மேலே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே யூனிட் டிஜிட் 4 இருக்குது. அப்போ ஏதோ ஒரு 8ஆக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. 50க்கு அப்புறம் 8 8 64 வருதுல்ல, அப்போ 8ஆக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ 58 போட்டு பார்ப்போம். 58 × 58 3364. இது எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4, அதுக்கடுத்து 15, அதுக்கடுத்து 28, அதுக்கடுத்து 58. 8 16 20 25 5 7 8 10. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 105 தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். அடுத்து 11ஆவது சம். சிம்பிளிஃபை 72 / 4/2 இன்ட்டு ப்ராக்கெட் 9 + 2 மைனஸ் ப்ராக்கெட் 4/7 ப்ளஸ் -1 + 8. இது நம்ம உள்ளே இருக்க ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். 1 + 8 என்னது? 9. இங்கே 4 + 7 11. இங்கே மைனஸ் 11ல் 9 போச்சுன்னா ஆன்சர் 2. 9 + 2 11. 9 + 2 தான் என்னது? 11. இங்கே என்ன இருக்குது? மைனஸ். இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் இருக்கா? அப்போ -2000. 11ல் 2 போச்சுன்னா 9000. 4/2 × 9. 4 2 2 4 52 என்னது? 18. இங்கே இந்த மொத்த இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 18. அப்போ 72 / 18 கேட்டிருக்காங்களா? அப்போ 1 18 18 4 18 72. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர் 4. அடுத்த சம்மு. சிம்பிளிஃபை 81 + 76/2 + 42 - 86. இதில் 1 2 2 6 மிச்சம் 1 8 2 16. 81 + 38 + 42 - 86. 9 10 11 1 மிச்சம் 1 8 8 3 11 11 4 15 இங்கே 16.
16. அதுக்கடுத்து மைனஸ் 86. எண்பத்தி ஆறு 161 86 போச்சு அப்படின்னா எவ்வளவு? 75. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் என்னது இதோட ஆன்சர். அடுத்த சம். த வேல்யூ ஆஃப் 17 cube மைனஸ் 10 squared plus 26/13 the whole squared minus 12 plus 20 into 12. இப்போ பாருங்களேன், இந்த 13 26 ஓர் 13 13 ஈர் 13 26. அப்போ 2 அடி ஆயிடுச்சா? அப்போ 2ஓட ஸ்கொயர்டு. இங்கே 17ஓட கியூப் எவ்வளோ அப்படின்னா 4913 தான் என்னது 17ஓட கியூப். 10 ஸ்கொயர்டு வந்து 100. இங்கே 2 ஸ்கொயர் தானே இருக்குது. அப்போ ப்ளஸ் இங்கே 4 மைனஸ் 12. இங்கே என்னது 20ஐயும் 12ஐயும் பெருக்கணும்னு என்ன வரும்? 240. இப்போ இந்த ப்ளஸ்ஸில் இருக்கிறத ஃபுல்லாக தனியாக கூட்டணும். 4913 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 240 கூட்டணும்னா 7 1 8 இதப்பா விட்டேன் அதான் வச்சுக்கலாம். 4913 240 இங்கே ஒரு 4 7 5 11 5 5157 மைனஸ் இங்கே 100 இங்கே 12 112 கழிச்சோம் அப்படின்னா 5045 தான் என்னது இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் டி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்த சம்மு. த வேல்யூ ஆஃப் 19 கியூப் மைனஸ் 14 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8/2 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 19 ப்ளஸ் 5 into 20. 19 கியூப் எவ்வளோ அப்படின்னா 6859 தான் என்னது 19ஓட கியூப். 14ஓட ஸ்கொயர்டு எவ்வளோ அப்படின்னா 196 ப்ளஸ்ஸு 2 4 2 8. அப்போ 4 இங்கே ஸ்கொயர்டாரு. 4 ஸ்கொயர்டு எவ்வளோ அப்படின்னா 16 மைனஸ் 19 ப்ளஸ் 5 into 20 2 10 இது ஒரு 0. இப்போ இந்த ப்ளஸ்ஸை ஃபுல்லாக தனியாக கூட்டப்போம். 6859 100 6859 100 16 15 7 9 6 6975 மைனஸ் 196 இங்கே ஒரு 19 15 10 11 மிச்சம் 2215. கழிச்சோம் அப்படின்னா 6760 தான் என்னது இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் எதில் இருக்கு? ஆப்ஷன் டி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம். 71 ப்ளஸ்ஸு 62/7 ப்ளஸ் 30 மைனஸ் 31. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கூட்டிக்கிறோம். ஏன்னா அந்த 7ம் இந்த 62 என்ன ஆகாது அடி ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஃபுல்லாக தனித்தனி நம்பராக தானே இருக்குது. இதை கூட்டிக்கிறோம். 71 ப்ளஸ் 30 மைனஸ் 31 கூட்டணும் அப்படின்னா 71 30 கூட்டிட்டோம்னா எவ்வளோ வருது? 101. அதில் 31 கழிச்சோம்னா 70 வருது. அப்போ 70 ப்ளஸ் 62/7. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். 7 49 49 0 ப்ளஸ் 62/7 490 62 2 15 5 552/7 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம். 36/9 இன்ட்டு 74 + 12 + 99. ஃபஸ்ட் எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கதை முதல் சால்வ் பண்ணிடணும். 74 + 12 6 8 86 86 + 99. இங்கே
36/9 இவன் 4 தானே, அப்போ அடி ஆயிரும். அப்போ 4 × 86. இப்போ போர்டு மாஸ் ரூலில் பார்த்துருக்கீங்களா? போர்டு மாஸ் ரூலில் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு மல்டிபிள், அதுக்கடுத்து தான் அடிஷன். அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ 86 4 6 4 24, மிச்சம் 2, 8 4 32, 34, 344 ப்ளஸ் 99. இதோட 99 கூட்டணும் அப்படின்னா 13 14 443. ஆப்ஷன் டி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 47 + 49/7 + 65 - 27. தென் 7 இது 49 அடி ஆகும்ல, 7 7 49. அப்போ 47 + 7 + 65 - 27. 47 7 65 7 7 14 19 10 11 119 - 27 கழிச்சோம்னா 92 தான் என்னது இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்து 18ஆம் சம் 139 - 15 × 11 + 4 + 52. போர்டு மாஸ் ரூலில் என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபஸ்ட்டு பி ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். அப்போ 11 + 4 15. அதுக்கடுத்து என்னது மல்டிப்ளிகேஷன் 15 × 15 225. 139 இங்கே முன்னாடி மைனஸ்க்கா, -225 + 52. இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, அதனால் ப்ளஸ் சிம்பிளும் ப்ளஸ் சிம்பிள். 139 52 11 9 1 191 - 225 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? -34 தான் என்னது ஆன்சர். ஆப்ஷன் சி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் 118 - 5 × 10 + 20 + 55 இஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். 10 20 கூட்டணும்னா 30 ஆகுமா? அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் 5 × 30 5 × 30 150. 118 முன்னாடி இருக்கு, -150 மாறிடுது. பின்னாடி என்ன இருக்கு? 55 இருக்கு. இப்போ இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ் தான் கொடுப்போம். 118 55 13 6 7 1 173 173 - 150 = 23. ஆப்ஷன் பி தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 93/28 × 70 + 42 + 82. 70யும் 42யும் ஃபஸ்ட்டு கூட்டினா எவ்வளோ வருது? 70யும் 42 கூட்டினோம்னா 112 வருது. 112. அப்போ 112 + 82. இங்கே 93/28. இங்கே மல்டிப்பிள் இருக்குது, மல்டிப்பிளை ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சுக்குவோம். அப்போ 93 இங்கே 28 ஒரு 28 28 4 28 112. 93 × 4 + 82 3 12 மிச்சம் 1 9 36 37 + 82 4 7 15 மிச்சம் 1 3 1 457. ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்து 88/9 × 74 + 30 + 37. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத செஞ்சுக்கலாம். 74 + 30. 74 30யும் கூட்டணும்னா என்ன வரும்? 74 30 4 10 104 88/9 × 104 + 37. இப்போ இந்த இது ரெண்டு அடி ஆகுமா? அடி ஆகாது. அப்போ இது ரெண்டு என்ன பண்ணிடலாம்? பெருக்கிடலாம். 104யும் 88யும் என்ன பண்ணிடலாம்? பெருக்கலாம். பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? 9152 / 9 ப்ளஸ் இந்த லாஸ்ட் இருக்க 37. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 37 9 பெருக்கணும் அப்படின்னா 333. 9152 ப்ளஸ் 333 / 9 கூட்டணும் அப்படின்னா 5 8 4 9 / 9. ஆப்ஷன் சி தான் அது இந்த சம்முடைய ஆன்சர். சிம்பிளிஃபை 10 × 5 - 9 + 123/41. இந்த 41 ஒரு 41 41 3 41 123. இங்கே 5 -4 -9 இருக்கா? அப்போ -4 தான் ஆப்ஷன் ஆகும். அப்போ 10 × -4 + 1
40 + 1 அப்போ -39 தான் என்னது 3 பாருங்க சொல்லுங்க இங்கே 3 இருக்கு அப்போ -3 37 தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் டி தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 34 டிவைடட் பை ப்ராக்கெட் 4 × 9/9 ஆஃப் 9/8 ரோட்டு. இந்த 9/9 இருக்கா? இப்போ 9 அடிச்சு கொடுக்கலாம். இப்போ 9/8 4 × 9/8 84 36 டிவைடட் பை 8 2 9 34 டிவைடட் பை 9/2 அப்போ 34 இங்கே 9/2 அப்போ என்ன ஆயிரும் 2 வந்து மேலே போயிடும் 34 × 2 இங்கே 9 அப்போ 4 2 8 2 6 9 68/9 தான் என்னது இந்த சம்மோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்த சம் 10 × 24 - 12 + 165 டிவைடட் பை 33 ஒரு 33 ஒரு 33 5 33 165 24 12 போச்சுன்னா 12 இங்கே 10 × 12 + 5 120 + 5 125 ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் சம்